விஜயா பண்ண இந்த விஷயத்தால் வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனையே நடக்குது. விஜயாவுக்கு அண்ணாமலைக்கு இடையில பெரிய பிரச்சனையை வெடிக்கவும் செய்யுது. அண்ணாமலை விஜயா கிட்ட வந்துட்டு ரொம்ப கோவமாக நடந்துக்கவும் செய்கிறாங்க. முதல் தடவையாக அண்ணாமலை கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போகவும் செஞ்சிடறாரு. இதனால் வீட்டில் எங்கள் விஜயாவுக்கு இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாக தான் செய்யுது. இன்னொரு பக்கம் ஸ்ருதி தனியாக இருக்க விஜயாவை பார்த்து ரொம்ப கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ ஸ்ருதி வராங்க. வந்து ஸ்ருதி நேராக விஜயா கிட்ட போய்ட்டு, என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணதுக்கு இந்நேரம் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் போனால் போகுதேன்னு வீட்டில் இருக்கவங்க யோசிச்சிருக்காங்க. நான் மட்டும் இங்கே மீனா இடத்துலையோ இல்லை முத்து இடத்துலையோ இல்லை அங்கு இடத்துலையோ இருந்திருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை நான் ஜெயிலுக்கு கொண்டே உட்கார வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு மிரட்டிட்டு தான் போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு விஜயா அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்க ரோஹிணி வராங்க. ஆன்டி அப்படின்னு சொல்ல வரும்போது, இந்த விஷயம் எப்படி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் முத்து சொன்னாரே, முத்து அந்த ஆட்களை பிடிச்சு அடிக்கும்போது அவங்க தான் உண்மையை ஒத்துக்கிட்டாதான் சொன்னாங்கல்ல, நீங்கள் எதுக்கு ஆண்டி தேவையில்லாமல் சிந்தாமணிக்கிட்டேலாம் போய் ஐடியா கேட்குறீங்க? அவங்க நமக்கு பிரச்சனை வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்ல, நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணுமோ அப்படின்னு விஜயா சொல்லும்போது, நான் தான் சொன்னல ஆண்டி, எப்படியும் கிறிஷோட பாட்டி நான் கொஞ்ச நாளில் வந்து அவனை கூட்டிகிட்டு போக தான் செய்ய போகிறாங்க. அவனை கூட்டிகிட்டு போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் விஷயத்தில் நீங்கள் கண்டுக்காமல் இருங்க, இல்லைனா இந்த மாதிரி போலீஸு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். கிறிஷி விஷயத்தில் நீங்கள் என்ன தான் தலையிட்டு அதை பண்ணாலுமே கிறிஷ் சின்ன பையன், ஸோ அவனுக்கு நம்ம ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை வேறு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிற விதமாக ரோஹிணி சொல்லிட்டு போக விஜய் அந்த யோசனையிலே இருக்க செய்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்ருதி வந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. ஏன்னா விஜயா பண்ண இந்த விஷயத்தை நினச்சி. இன்னொரு பக்கம் அவங்க தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டை பார்க்க கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ரவிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த கையோட, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, என்னாச்சு ரவி அப்படின்னு சொல்ல, எல்லாம் உன் அம்மா வாழையும் உன் அப்பா வாழையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், முதல்ல விஷயத்தை சொல்லு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நீத்தோடைய ஹோட்டலையும் நீத்துவையும் அடித்து போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டதுக்கு அந்த ஆட்கள் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ருதியோடைய அம்மா அனுப்பினதாகவும், இது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியோடைய அம்மா எதுக்காக அனுப்பினாங்கன்னா, இங்கே தான் பொண்ணு ஸ்ருதி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கான். ஹோட்டல் ஆரம்பித்து இன்னும் மாப்பிள்ளை அந்த பக்கம் போகாமல் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நீ தானடி, நீ அவனை வளைச்சி வச்சிருக்கிறதுனால தானே மாப்பிள்ளை அந்த பக்கம் போகாமல் இங்கே இருந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஸ்ருதி ஹோட்டல்னு எல்லாத்தையுமே அடித்து நிறையிட்டாங்க. நீத்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, எல்லாம் உங்கள் அம்மா அப்பாவை சொல்லணும் இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து ரவி அவசரமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி ஓடுறாங்க. இதெல்லாம் கேட்ட எங்கள் ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. எங்கள் அம்மா அப்பா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு நேராக ஸ்ருதி கோவமாக அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அம்மாவும் அப்பாவும் வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கும் போது கோவமாக போகிற ஸ்ருதி, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் நல்லா இருக்கதே உங்களுக்கு பிடிக்கலையா, நிரந்தரமாக ரவியை என்கிட்ட பிரிக்கலான்ற முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்களா? ரவி என் கூட நல்லா தானே இருந்துகிட்டு இருக்கான், நல்லா தானே பழகிட்டு இருக்கான், இல்லாமல் அந்த நீத்துவை நீங்கள் தான் தப்பாக பேசுகிறீங்க, தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே ரவி கூட ரொம்ப தப்பாகவே நீங்கள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரவியை பற்றி தெரியும், அவன் எந்த அளவுக்கு லிமிட் மீற மாட்டானு, அதை இன்னும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது டேடி அப்படின்னு சொல்ல, என்னாச்சு ஸ்ருதி, வந்ததும் வராதுமா எதுக்காக இவ்வளோ வேகமாக இவ்வளோ கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா சுதாவும் கேட்க, அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எதுவுமே தெரியாதது போல் பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீத்து ஹோட்டலையும் நீத்துவையும் ஆள் வச்சு அடிக்க சொன்னீங்க? நீத்துவை விட நான் அவ்வளோ கேவலமாக போயிட்டேனா? அவள் பண்ணுறதை விட நான் பெரிய அளவுக்கு பண்ணதா? அவள் நேரம் சீன் கிரியேட் பண்ண மாட்டாளா ரவி கிட்ட? எதுக்கு மம்மி தேவையில்லாமல் என் லைஃப்பில் நீங்கள் இப்படி இன்வால்வ் ஆகுறீங்க? எனக்கு தெரியாதான் என்னுடைய ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஸ்ருதி நீ ஏதோ நினச்சிட்டு இருந்து பேசிகிட்டு இருக்கேன், நானும் உன் டேடியோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணவே இல்லைன்னு சொல்ல, போய் சொல்லாதீங்க, ஏற்கனவே இதே மாதிரி தான் நீத்துடைய ஹோட்டலில் ஆட்களை அனுப்பி பிரச்சனை பண்ண வச்சிங்க, இப்போ நீத்து ஹோட்டலையும் நீத்துவையும் அடிக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்ருதி சொல்லும்போது, அதை கேட்டதும் அங்கே சுதாவும் வாசுதேவனும், அட இல்லை மவளே, நாங்கள் அந்த மாதிரி எதையுமே பண்ணலை, உன்கிட்ட சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோன்ற ஒரு முடிவில் தானே நாங்கள் இருக்கோம், நிச்சயமாக சொல்கிறோம் இந்த விஷயத்த நாங்கள் பண்ணவே இல்லை, அந்த நீத்து ஏதோ பெரிய ட்ராமா போடுறேன்னு நினைக்கிறேன்னு அங்கே வாசுதேவனும் சுதாவும் சொல்ல, அப்படியே ஸ்ருதி அதை கேட்டு ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ என் மேலே உன் மேலே சத்தியமா இல்லை மவளே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, ஸ்ருதி எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை வேறு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன், அந்த நீத்து ஏதோ பெரிய பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன், நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட இங்கே ஸ்ருதியும், சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த விஷயத்தில் இங்கே தலையிடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்ருதி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. நீத்து அட்மிட் ஆகிட்டு படுத்திருக்காங்க. ரவி நீ ஸ்ருதியை பார்த்ததும், நீ எதுக்காக இங்கே இப்போ வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட ரவி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என்ன ரவி, நான் நீத்துவை பார்க்க வரக்கூடாதான்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் பண்ணது உங்கள் அம்மாவும் அப்பாவும் தானே அப்படின்னு சொல்ல, அப்படி தான் நீ நினச்சிட்டு இருக்கேன், அப்படி அவங்க தான் பண்ணாங்கன்னா தாராளமாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு, நான் வேண்டான்னு சொல்லலையே, அவங்க மேலே இருக்க கோவத்தை நீ என்கிட்ட காட்டணும்
காட்டணும்னு அவசியம் இல்லையே. அவங்க மேலே உனக்கு கோவம்னா நீ நேரடியாக அவங்க கிட்ட போய் காட்டு, என்கிட்ட காட்டாத. எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஸ்ருதி ரவி கிட்ட பேசிட்டு நேராக உள்ளே படுத்திருக்க அந்த நீத்துவை பார்க்க ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் வந்துட்டு படுத்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ரூமில் ரொம்ப அடிப்பட்ட மாதிரி படுத்திருக்காங்க எங்கள் நீத்துவும். உள்ளே போகிற ஸ்ருதி எங்கள் நீத்துவை பார்க்க, இதெல்லாம் உங்கள் மம்மியும் டாடியும் பண்ண வேலை தானே. நான் உங்களை அன்றைக்காவது போட்டே நினச்சிருக்கேன் நான் ஸ்ருதி. பட் உங்கள் மம்மிக்கும் டாடிக்கும் என்னை பிடிக்கவே இல்லை. அன்றைக்கி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ என்கிட்ட ரவியை பற்றி என்னையும் தப்பாகவே பேசினாங்க. இன்றைக்கி அதை வச்சே எங்கள் ஆட்களை வச்சு அடிக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னே எனக்கு புரியலை தெரியுமா. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும்? அவங்களுக்கு என் மேலே கோவம்னா என்கிட்ட காட்டலாமே, எதுக்காக என் ஹோட்டலெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நீத்துவும் சொல்ல, தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ஸ்ருதி. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன்னு சொல்ல, தாராளமாக கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. தப்பு பண்ணது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தானே. அப்படி இருக்கப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேனே. ஏன்னா தப்பு பண்ணினவங்களுக்கு தண்டனை கிடைச்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே நீத்துக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன இவ அவங்க அம்மா அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவள் அதை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவியும் உள்ளே வராங்க. நீத்து படுத்திருக்கும் போது பாரு நீத்தோட நிலைமையை, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இங்கே உன் மம்மியும் டாடியும் தான் அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்களை கூட இருந்து பார்த்துக்கிறது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ரவி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஸ்ருதி கூட வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கூடவே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதிக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கோபம் வரத்தான் செய்யும். அமைதியாக அங்கே நடக்கிற நாடகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே ஸ்ருதியும். நீயே ஸ்ருதி இங்கே நிற்கிறேன், உன் ஹோட்டலில் போய் நல்லா ரன் பண்ணு, உன் ஹோட்டல் மேலே வரணும்னு தானே உங்கள் அம்மாவும் அப்பாவும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் இருந்து எதுக்காக நீ உன்னுடைய டைம் செலவழிக்கணும், நீங்கள் எந்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் போகத்தான் போகிறேன் ரவி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவாக உனக்கும் நீத்துவுக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு ரவி இங்கே ஸ்ருதியை பார்த்து கேட்குறாங்க. என்ன ரவி, நீயும் பார்க்க தயாராக இருக்கேன்னு சொல்லி கேட்க, என்ன விஷயம் முதல்ல அதை சொல்லுன்னு ரவி கோமாவே ஸ்ருதிகிட்ட கேட்க, உடனே தான் ஹேண்ட்பேக்கில் இருக்க ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க. அதில் இருக்க வீடியோவை எடுத்து நேராக ரவி நீத்துவும் பார்க்குற மாதிரி அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, நீத்துடைய ஹோட்டலுக்கு தான் எங்கள் ஸ்ருதியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா ரவி நல்லா குக் பண்ணுவாங்கன்னு எங்கள் ஸ்ருதியுடைய ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போயிருக்காங்க. பட் அந்த டைமில் ரவி இல்லை. ஸோ அதனால் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் தான் எங்கள் ஸ்ருதிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இங்கே அங்கே வந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த இடத்துல ஃபோனை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய் நிற்கவும் செய்ய, வந்தவங்க எல்லாமே அங்கே ஃபுட்டுக்கு உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறது, சில பொருட்களை தூக்கி வீசுறது, அது மட்டும் இல்லாமல் நீத்தோ பிடிச்சு அடிக்கிறதுன்னு இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. வந்தவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடத்தான் செய்கிறாங்க பயந்து. அந்த நேரத்தில் நீத்து இதுதான் சரியான நேரம், நீங்கள் என்ன அடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல, அந்த ஆள் நீத்தோடைய தலையில் லேசாக அடிக்கவும் செய்ய, சரி ஓவராக அடிக்க வேணாம், நான் பிளட் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அந்த நீத்து சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் நீத்துக்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கிறதும் இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. என்னதான் ஹோட்டலில் இருக்க கேமராவை அடித்து உடைச்சிருந்தாலும் கூட இங்கே அவங்க ஃப்ரெண்டோடைய ஃபோன் கேமராவிலேருந்து தப்பிக்க முடியலை. இதில் நீத்தும் அதில் வசமாக சிக்கவும் செய்கிறாங்க. இந்த வீடியோவை தான் இங்கே ஸ்ருதி வந்துட்டு நேராக ரவிக்கிட்டையும் அங்கே படுத்திருக்க நீத்துக்கிட்டையும் போட்டு காட்டேன். உன் நடிப்பெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சமாக அடித்தேன், இன்னமும் எதுக்காக நீ அடிப்பட்ட மாதிரி நடிக்கணும், இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியும் நடிக்கணும், கூடவே ரவியை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், உன்னுடைய மொத்த பிளானும் இப்போ சொதப்பலாயிடுச்சே, இனி என்ன பண்ணலான்னு இருக்க நீத்தோ அப்படின்னு ஸ்ருதி நீத்துவை பார்த்து கேட்க, நீத்துவுடைய முகம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்ததுனால ரவி பேச முடியாமல் திணறி நிற்கிறாங்க. அங்கே படுத்திருக்க நீத்து மெதுவாக கிளம்ப, இதுக்கப்புறமும் உன் நடிப்பை என்கிட்ட காட்டாத, நீயே ஆட்களை செட் பண்ணி உன் ஹோட்டல் அடிச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பழியை தூக்கி எங்கள் அம்மா அப்பா மேலே போட்டு ஏன் மேலே ரவிக்கு வெறுப்பு வர மாதிரி வைக்கணும்னா, அப்போ அன்னைக்கு எங்கள் அம்மா சொன்னது தானே உண்மை. இங்கே பார், நீ என்ன தான் நினச்சாலும் ரவியை இப்போவும் நான் உன் கூடவே விட்டுட்டு போகிறேன். ரவியோடைய மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான், அவனுடைய லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அவன் மேலே இருக்க நம்பிக்கையில் இப்போன்னு இல்லை, நான் எப்பவுமே உன் ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு சம்மதிப்பேன். நீ என்னதான் என்னை தப்பாக நினச்சாலும் உன்னை நான் என்றைக்குமே தப்பாக நினைக்க மாட்டேன் ரவி அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு போகிற அந்த ஒரு வார்த்தையில் ரவி உடஞ்சி போய் நிற்கிறாங்க. நீத்துவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல நீத்து. உங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் உங்கள் கூட இருந்து கைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, எனக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கப்புறம் உங்கள் ஹோட்டலுக்கு வருவேன், உங்கள் இடத்துல இருந்து எல்லாத்தையுமே பார்த்து பண்ண மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு நீத்துவை பார்த்து ரவி ரொம்ப கோமா சொல்லல. உடனே நீத்து சொல்கிறாங்க, கிளம்பி இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் பண்ணதே உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்ல, எனக்காகவா, எனக்காக நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரவி கேட்குறாங்க நீத்துக்கிட்ட. நீத்து சொல்கிறாங்க, அது இல்லை ரவி, எனக்கு உங்கள் மேலே அந்த மாதிரியான அஃபெக்ஷன் எதுவுமே கிடையாது. அவங்க அம்மா வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த மாதிரி எண்ணமே வந்துச்சு.
இப்போ என்னால் அதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் மேலே இருக்க அந்த காதலை தூக்கி போடவும் முடியாது. லைஃப் லாங் நீங்கள் எங்கள் கூட இருக்கணும், என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ரவிக்கிட்ட நீத்து கேட்க பல்லான்னு ஒரு ஆரையை நீத்து கணத்தில் விடுறாங்க. ஸ்ருதி என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? அவளுடைய நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். உன்ன மாதிரி கீழ்த்தனமான யோசிக்கிற எந்த பொண்ணையும் என் லைஃப்பில் நான் இடம் கொடுக்கவும் மாட்டேன். இதுக்கப்புறமா இனி உங்கள் ஹோட்டலுக்கு நான் வருவேன்னு நீ நினச்சி கூட பார்க்க வேண்டாம்னு சொல்லும்போது, நீங்கள் எனக்கு நிறைய அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க ரவி, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணால் நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது. அடிமையாக உன் கூட உன் இடத்துல நான் இருந்து வேலை பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. அக்ரிமெண்ட் தானே சைன் பண்ண, உங்ககிட்ட இந்த பணம் ஏதாவது வாங்கினேனா அப்படின்னு ரவி கேட்குறாங்க. அப்படியே வாங்கியிருந்தாலும் அதை என்னால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியும். நீ அதை பற்றியெல்லாம் எதையும் யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன் ஹோட்டலை நீயே தனியாக நடத்திக்கோ. இந்த மாதிரி பொய் கேஸ் போடுறது, பொய்யா ஒருத்தவங்களை பழி போடுறது, என் ஒய்ஃபை என்கிட்ட இந்த பெருக்குன்னு நினைக்கிறது, இந்த கேவலமான புத்தி இருக்க ஓம் கூடலாம் என்னால் வேலை பார்க்க முடியாது. சொந்த ஹோட்டலை உடைச்சிட்டு இங்கே ஈஸியாக தூக்கி அந்த பழைய ஸ்டுடியோடைய வீட்டில் உள்ளவங்க மேலே போடுறேன், கொஞ்சம் கூட வெக்கமால உனக்கு அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு அதே இடத்துல அவங்கள விட்டுட்டு இங்கேருந்து ரவி வந்துட்டு கலப்பவும் செய்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சரியான பாடம் கொடுக்கணும்னு நினச்ச ரவி என்னதான் அவங்க அப்பா ஹோட்டல் நினச்சி பொறுமையாகவே போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இங்கே ஸ்ருதியை வந்துட்டு மொத்தமாக காலி பண்ணணும்னு நினச்ச இங்கே நீத்துவை சரியான ஆதாரத்தோட போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் செய்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு இங்கே நீத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இங்கே ரவியையும் பார்க்குறாங்க. நீத்து பார்த்துட்டு, நீ இவ்வளோ கோவமா நீ என் மேலே கேஸ் கொடுத்து என்னதான் என்னை உள்ளே அனுப்பினாலும் திரும்ப வந்தாலும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி நீத்து, நீ சொன்னது போலவே இருந்துட்டு போகட்டும், பட் நான் என் லைஃப்பில் சந்தோஷமாக இருப்பேன் ஸ்ருதி கூட, அதை நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரவி வந்து நீத்துக்கிட்டேயே நேரடியாக சவால் விட்டுட்டு அதை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க. மொத்தத்தில் நீத்து ஏமாலியாக நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொறுப்பை அவங்க அப்பா வந்துட்டு நீத்து நம்பி ஒப்படைச்சது எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. இன்னொரு அவங்க அம்மா அப்பான்னு 2 பேருமே இங்கே தேடி வரவும் செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ரவி வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணவும் செஞ்சிடறாங்க. மொத்தத்தில் அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சரி போலீஸ்கிட்டையும் சரி அவமானப்பட்டு நிற்கிறது இங்கே நீத்து மட்டும்தான்.